ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் சென்னை மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அங்கே போய் நீங்கள் டிக்கெட்டை க்யூவில் நின்று ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக உங்கள் மொபைல்லையே ஒரு சிம்பிள் ஆப் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கிறத விட இங்கே 20% ரேட்டு கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 ருபீஸ் டிக்கெட்டை நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கிறீங்கன்னா நாம் இங்கே ஆப்பில் 8 ருபீஸ்க்கு எடுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு CMRL அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா, சென்னை மெட்ரோ ரயில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்களா, உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் அலோவ் பண்ணிடுங்க. தென் லொக்கேஷனும் கேட்கும், அலோவ் பண்ணிடுங்க. இப்போது லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். பண்ணுறதா தான் பண்ணுங்கள், இல்லை பண்ணலாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு QR டிக்கெட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை லாகின் பண்ண சொல்லும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கோம், இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் கொடுத்து என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆகின அப்புறம் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டா இப்போது ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் வரும் பாருங்கள். ஃப்ரம் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிண்டி செலக்ட் பண்ணுறேன். கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் டு கவர்மெண்ட் எஸ்டேட் போகலாம். கவர்மெண்ட் எஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எத்தனை டிக்கெட் வேணுமோ, இப்போ 1 இருக்குது, இப்போ நீங்கள் 2 வேணுமோ இல்லை 3 வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு தென் கீழே பார்த்தீங்களா அமௌண்ட் 30 ருபீஸ். இதை நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்த வரும், அது வந்து 24 ருபீஸ் தான் இங்கே. இப்போ கண்டினியூ பேமெண்ட் கொடுங்க. கண்டினியூ பேமெண்ட்டில் பில் டெஸ்க் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ உங்கள்கிட்ட நெட் பேங்கிங், UPI எந்த பேமெண்ட் மெத்தட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் UPI செலக்ட் பண்ணிக்கிறேன். UPIயில் இப்போ ஜிபே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட UPI ஐடி இருக்குல்ல, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்களா, உங்கள் ஜிபேக்கு கன்ஃபர்மேஷன் போகும். நீங்கள் போய் அப்ரூவ் பண்ணிட்டீங்களா, பேமெண்ட் சக்ஸஸ் ஆன அப்புறம் உங்களோட டிக்கெட் வந்து QR டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் டேரெக்டாக கேலரியில் போய் பார்த்தாலே இருக்கும். நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த QR ஸ்டேஷனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.